வேலூர் மாவட்டத்தில் பிப்ரவரி 23 தாவேக தலைவர் விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இதுக்கு முதல்ல 25,000 பேர் பங்கேற்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 4,900 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கதா சொன்னாங்க. இப்போ அந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பந்தல் அமைச்சு சேர் போட்டு எல்லா வசதிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வேலூர் மாவட்ட செயலாளர் தொண்டர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அறிவுரை கொடுத்திருக்காரு. வேலூர்னா வெற்றி, அதே மாதிரி தளபதி விஜய்னாலும் வெற்றி தான். தலைவர் விஜயோட இந்த வேலூர் பொதுக்கூட்டம் தமிழ்நாடை வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம நடத்தணும். 2026 தளபதி சிஎம் ஆகிறதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த வாலண்டியர்ஸ்லாம் எப்படின்னு காவல்துறை எங்க கிட்ட கேட்டாங்க. தளபதிக்காக எதையும் செய்யற பாசமான கூட்டம். தளபதி பேரை சொன்னாலே எல்லாரும் அமைதியாயிருவாங்க, கோவமே பட மாட்டாங்க அப்படின்னு நான் உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். தலைவர் விஜய பார்க்க வரவங்களுக்கு இப்ப எல்லாருமே பாதுகாப்பு கொடுங்க. தளபதி விஜய பார்க்கறதுக்கு நான் பொதுச் செயலாளர்கிட்ட பேசி உங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. பல கட்சிகளுக்கு இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டுறதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும். ஆனா தளபதி விஜய்க்கு இந்த கூட்டம் எல்லாம் அன்பால பாசத்தால வருது. பல கட்சிக்காரங்க நினைப்பாங்க நம்ம 4,900 பேருக்கு மட்டும்தான் நம்ம அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பிப்ரவரி 23 தலைவர் விஜய் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சில கட்சிகளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அளவுக்கு மாநாடு போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா தளபதி விஜய்க்கு மட்டும் அது கிடைக்கிறது இல்ல. ஆனா தலைவர் விஜய் அதையும் தாண்டி பல கோடி மக்கள் பார்க்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை லைவ் டெலிகாஸ்ட்லயே போட்டுட்டு இருக்காரு. வேலூர் மாவட்டத்துக்கு தலைவர் விஜய் எப்போ வருவாருன்னு நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க காத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.